பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த வீடியோல நம்ம என்ன பதிவை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கும் சாய்பாபாவினுடைய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன, சாய்பாபா நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டிடுறேன். பயல் நம்பர் 1 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் சாய்பாபாவை மனசுல நினைச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம், எனக்கு நல்ல ஒரு மெசேஜ் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். அந்த கிறிஸ்டலை நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ்டலுக்குமான சாய்பாபா மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுடைய சாய்பாபா மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி இதை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமா இருங்க. முடிஞ்சா நிறைய செரிமோனியில கலந்துக்கோங்க. மேபி இந்த பிப்ரவரி மாதத்துல தைப்பூசம் வரும், நிறைய விஷயங்கள் வர இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே வரும். அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா நல்ல விதமான தருணங்கள், நல்ல ஒரு பண்டிகைகளையும் எல்லா பண்டிகைகளையும் நீங்க குடும்பத்தோட அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அதை என்ஜாய் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் நிச்சயமா அது உங்களுக்கு தேவை. நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குட் நியூஸ் அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கணும். எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். அந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ல ஈடுபடுங்க, சுப காரியங்கள்ல ஈடுபடுங்க. அதாவது இத நீங்க எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷத்தை, பாசிட்டிவிட்டிய மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றீங்களோ, இல்ல சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஸ்ப்ரெட் பண்றீங்களோ, அது உங்களுக்கு ரிட்டர்ன்ல டபுளா கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இந்த பிப்ரவரி மந்த். அதனால அதை நீங்க நிச்சயமா செய்யணும், கடைபிடிக்கணும் அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஏன்டா நம்மளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு, தனித்துவமா இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ நடக்குது, அப்படியே அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கை தனித்துவமானது. அதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும், சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தரோட ஒருத்தரை உங்களோட வேற ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. அந்த கம்பேரிசன் நீங்க பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஸ்டில் இப்ப என்ன இருக்கோ பிரசன்ட்ல அதை வச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுதான் நீங்க பார்க்கணும். உங்களுடைய அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு இன்னைக்கு நீங்க போடக்கூடிய அந்த விதை, சந்தோஷமான அந்த பாசிட்டிவான அந்த விதை தான் ஃபியூச்சரை பிரதிபலிக்க இருக்கு. அதனால இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க. முடிஞ்சா நிறைய செடிகள் வாங்கி வளர்க்க பாருங்க. இல்ல செடிகள் வளர்க்க முடியாத சூழல்னா அந்த மாதிரியான பிளேசஸ்ல செடி நட்டுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பிளஸிங்ஸையும் அண்ட் ஹாப்பினஸையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களோட லைஃப் ரொம்ப யூனிக்கானது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பைல் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் நம்ம பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2 இந்த மாதம் ரொம்ப நீங்க அமைதியா, நிதானமா, பொறுமையா இருக்கக்கூடிய மாதம். முடிஞ்சா டெய்லி ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க. இல்ல வீக்லி 2 நாள் மௌன விரதம் இருங்க. அது மாதிரி அடிக்கடி மௌன விரதம் இருங்க. ஏன்னா உங்களோட மௌனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த மௌனமா இருக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால உங்க பேச்சால வரக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், மனஸ்தாபங்களா இருக்கட்டும், கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது அது உடனே கூட சண்டை நடக்காம இருக்கலாம். இப்போ ஏதாவது பேசுறீங்கன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுதுன்னா, அப்போ அது விளைவை கொடுக்காம இருக்கலாம். ஆனா வருங்காலத்துல அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க இப்ப பேசுனதை வச்சு கூட ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்திருக்கலாம். அதனால இந்த மாதம் கண்டிப்பா உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய பேச்ச கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி உங்களால அது கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறீங்கன்னா, மௌன விரதம் அடிக்கடி மேற்கொள்றது ரொம்ப நல்லது. மௌனமா இருந்துருங்க. சில பிரச்சனைகள், டாக்ஸிக்கான மனிதர்கள பார்க்குறீங்கன்னா, மௌனமா கடந்து போயிடுங்க. அதே மாதிரி யாரையும் எடை போடாதீங்க. சரிங்களா? ஏன்னா யார் மேலயும் இரிட்டேட் ஆகாதீங்க. வெறுப்பாகாதீங்க. இப்படி எடை போடுறதுனால, வெறுப்பாகுறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது உங்களுக்குள்ள வச்சுக்காம ஒரு பாயிண்ட்ல அவங்க கிட்டயே அத சொல்லி அவங்களே வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு வருங்காலத்துல அவங்க உங்க மேலான அந்த மதிப்பு அவங்க கிட்ட குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னா அவங்க கெட்டவங்க அப்படி ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அண்ட் மௌனமா இருங்க. மௌனமா இருந்தாதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ரொம்ப யார்கிட்டயும் ரொம்ப பேச வேண்டாம். அதுக்கு நீங்க மௌன விரதம் வந்து இருக்கணும். அதை தாண்டி எல்லாரும் ஒண்ணுதான். ஸோ அவங்க வேற ரிலீஜியஸ், நம்ம வேற கம்யூனிட்டி, அவங்க வேற லைஃப் ஸ்டைல், நம்ம வேற லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி எந்த பாகுபாடும் யார்கிட்டையும் காட்ட வேணாம். எல்லாரும் மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம படைச்ச இறைவன் எல்லாருக்கும், எல்லா மதத்தினருக்கும் அது ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள நீங்க வந்து வரணும். ஸோ எல்லா மதத்துக்காரங்களும், எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் உங்களுக்கு ஒரு சகோதர சகோதரி மாதிரி நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராசஸ் இந்த மாசம் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். அதுதான் ரொம்ப தேவையான ஒண்ணா உங்க லைஃப்ல இப்ப இருக்கு. ஸோ மௌனம் மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. மௌனத்தை எப்பவுமே கடைபிடிங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு சாய்பாபா இந்த மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு சாய்பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களோட பேரண்ட்ஸினுடைய அட்வைஸை நிச்சயமா வந்து கேட்கணும். அது சில டைம் உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். கேட்கறதுக்கு வந்து பிடிக்காம தான் இருக்கும். ஆனாலும் உங்களை அதை கிளென்ஸ் பண்ணணும். அதை உங்களை தூய்மைப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையே. உங்களுடைய பேரண்ட்ஸ் அட்வைஸ் வந்து உங்களை தூய்மைப்படுத்துற ஒரு விஷயம். அந்த தூய்மைப்படுத்துதல், அந்த கிளென்சிங் ப்ராசஸ் உங்களுக்கு தேவை. ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீக ரீதியா, உங்களை சோல் ரீதியா நீங்க வந்து கிளென்சிங் ஆயிட்டே இருக்கலாம். அது வேற. ஈவன் நீங்க வந்து எவ்வளோ வயசா வேணா இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 50 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும். ஆனா உங்களுடைய அம்மா, அப்பா இருப்பாங்க இல்லையா? அவங்க இப்ப பிரசன்ட்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இது எல்லா வயதினருக்கும். ஆனா அவங்க ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அட்வைஸா கொடுத்துருப்பாங்க. நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க வளர்ச்சிய வந்து பார்க்க முடியும். இந்த மாதத்துல இருந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அம்மா, அப்பா கூட இருக்காங்கன்னா அவங்களோட அட்வைஸ காது கொடுத்து வந்து கேட்கணும். ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க முன்னாடி இருக்கும்போது சொன்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ அந்த காரணம்லாம் நம்மளுடைய கர்மா அடிப்படையில தான் அந்த காரணங்கள் வந்து உருவாகும். அதனாலதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதனால எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. லைஃப்ல நடக்கக்கூடியது எல்லாத்துக்குமே. அதனால ஏன் இது என் லைஃப்ல நடந்தது, எதனால நடந்தது, நான் அப்படிலாம் இல்லையே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, அப்படி இல்லை. அதுக்கான காரணங்கள் நிச்சயமா இருக்கும். அதுக்கான கர்மாவுடைய அந்த ஸ்டோரேஜும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நடக்கும். அதனால நீங்க அதுக்காக ரொம்ப பெருசா வந்து குழப்பிக்காதீங்க. இல்லை எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சா, தெய்வ குத்தம் ஆயிடுச்சா அப்படின்லாம் இல்லை. உங்களுடைய கர்மாவுடைய ஸ்டோரேஜ் தான் அது
தப்பான விஷயங்கள் நடக்கிறதும் நல்ல விஷயம் நடக்கிறதும். ஸோ அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒரு கர்மா பலன். அது ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அந்த விஷயத்துல. அண்ட் அப்படியும் உங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நெகட்டிவிட்டியில நான் மாட்டக்கூடாது, அதனுடைய தாக்கம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க டெய்லி விபூதியை வந்து வைக்கணும். சரிங்களா? விபூதி வச்சுக்கிற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. ஓம் சாய்ராம் சொல்லி கூட விபூதியை வச்சுக்கோங்க. ஸோ மற்ற அதாவது சிவனை நினைச்சு வைக்கலாம், இஷ்ட தெய்வங்களை நினைச்சு வைக்கலாம், இல்ல வந்து சாய்பாபாவினுடைய ஃபாலோவர் ரொம்ப அவங்கள தான் நான் டிவோட்டியா இருக்கேன் அப்படின்றவங்க கூட ஓம் சாய்ராம் சொல்லிட்டு விபூதி வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ரூபத்துல யார் பேரை சொல்லியாவது தெய்வங்கள் பேரை சொல்லியாவது விபூதி டெய்லியும் நீங்க வச்சுக்கோங்க. அது நீங்க விபூதியை வைக்க 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 உங்களுடைய துன்பத்துல இருந்து ஒரு விடுதலை ரிலீஃப் வந்து கிடைக்கும். உண்மையா மன ரீதியா உங்களுக்கு ஒரு ரெக்கவரி வந்து கிடைக்கும், குணமாவீங்க அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.